Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லேருந்து லைவ் மார்க்கெட்டில் வித் பொசிஷனில் உங்களுடைய மனசை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. டார்கெட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம், இல்லை ஏற்றிக்கலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் த பொசிஷன் உங்களோட மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட இருக்கிற மனநிலை வேறு மாதிரி இருக்கும். பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இது காமன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஆனால் என்னென்னா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி, சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களை நம்புங்க, அடுத்தவங்களை நம்பாதீங்க. மேபி என்னையும் நம்பாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் யாரையும் நம்பக்கூடாது. பிஃபோர் மார்க்கெட் யாரோட அனாலிசிஸ்லாம் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணுறோன்னா உங்களுடைய ட்ரேடிங்க்கு முன்னாடி இது யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய அனாலிசிஸ் அங்கே போய் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஏன்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபியூஸே கிடையாதுங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ், இல்லை டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். லைக்ஸ் ஆல்ரெடி சொல்லி பார்த்தாச்சு. லைக்ஸ் கம்மா வர மாதிரி தெரியல. ஓகே, இருந்தாலும் என்னுடைய கடமை லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது கடமை. நம்ம 200 லைக்ஸ் எதிர்பார்த்துருக்கோம். 200 லைக்ஸ் எப்போச்சும் ஒரு வீடியோவில் வருது, ரேர். மிச்சம் மாமூலி 150 அது மாதிரி வருது. ஓகே, அதே மாதிரி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க சும்மா அது பொய் சொல்கிறாங்க அப்படின்ற சொல்லாமல் சொல்கிறாங்க. சரி, அவங்களோட விருப்பம் அது. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக என்னுடைய தரப்புலேருந்து நான் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நோ சேஞ்சஸ், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்புறவும் நம்பாதவும் அவங்களோட விருப்பம் விடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதில் முக்கியமாக அதில் என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் அதை ஷேர் பண்ண போகிறோம். ஒன்றாவது நம்ம இன்ட்ரடக்ட் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சரி, இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். ரேஞ்ச் குறுகிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாகவே ஆகிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி ரொம்ப மோசம், ரொம்பவும் சைட்வேஸில் போய்ட்டுருக்குது. நிஃப்டி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நிஃப்டி இருந்தாலும் சைட்வேஸ் கணக்காக எடுத்துக்க முடியும் நம்ம. இப்போ இதெல்லாம் சைட்வேஸ் தானே எல்லாம், ஓகேங்களா? இதெல்லாம் சைட்வேஸ் கணக்காக எடுத்துக்க முடியும் நம்ம. இப்போ பாருங்கள், ரேஞ்ச் நம்ம ரேஷன் ஜோனும், இந்த ரேஷன் ஜோனில் தான் ப்ரைஸ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருந்துச்சு. ஓகே, நேற்று கடைசியில் ஒரு 3 மணிக்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே இந்த ஜோனுக்காக உள்ளே வந்தது. ஸோ இந்த ஜோன் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. 18,300 வரும் ரேஷன்ஸ் ஒர்க் ஆகும். திரும்பவும் 18,300 ரேஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு பிக் மூமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எந்த பக்கம், மேலே இல்லை டவுன் சைடு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போகுது, இது கவனிச்சிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப 18,100 மூமெண்ட்டாக பார்க்கலாம். அதாவது இந்த மூமெண்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது இன்றைக்கி. இது பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, அதாவது இந்த ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை மார்க்கெட் அப்படின்னா அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு ப்ரைஸு 18,100 வரலாம் ப்ரைஸ். அதாவது பிக் மூமெண்டம் நான் சொல்லித்தேன். சின்ன ஒரு 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூமெண்டம் இல்லை, ஒரு பிக் மூமெண்டம் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடும். இது இந்த 18,200 பிரேக் ஆகிடும். அப்போ 18,100 ஈஸியாக டச் ஆகிடும். ஓகேங்களா? இது டவுன் சைடுக்கான வியூ. சப்போஸ் நம்ம இப்படி நம்ம கல்குலேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த 18,300 சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப் மூவ்மெண்ட் பார்க்கலாம். எதுக்கு அப்புறம் இந்த 18,000 மேலே பாடியோட க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா வெயிட் ஃபார் ரிட்டெஸ்ட், புல் பேக், அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நீங்கள் பை அண்ட் செல்க்கான வியூ பார்க்கலாம். அந்த ப்ரீவியஸ் லோ என்னவோ அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் அப் மூவ்க்கான வியூ பார்க்கலாம். இது நிஃப்டி 50ல். ஓகேங்களா? அதாவது சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும், நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கேனில் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு, கீழே ரெட் கலர் கேனுக்கு க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் மேலே 18,300 மேலே. அப்போ திரும்ப நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஒன் தான், இது லோயில் ஃபார்மேஷன் ஆகுதா, அதுக்கப்புறம் பெரிய மூமெண்டம் பார்க்கலாம். இது நிஃப்டி 50 சார்ட்டு. இது உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணி தருவாங்க. லைவில் நான் நிறைய பேர் சொல்லாச்சா இப்போ மார்னிங் அப்டேட் சொல்லிடலாம், லைவில் சொல்கிறதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது லைவ்லையும் பாருங்கள்.
இதுதான் உங்களுக்கு சென்ட் பண்ணியது. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுச்சு. கரெக்டாக 3 மணிக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 3 மணிக்கு பிரேக் நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது அந்த டைமில். பிரேக் அவுட் கொஞ்சம் தூரம் போயிட்டு மூவ்மெண்ட் ஆகி நின்று இருக்குது. இந்த லெவல் தான் நம்ம இந்த ஜோன் வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. அதேமாதிரி இந்த 200 EMA கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க அதையும். ஓகே, இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த வெபினார் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் மூலியம் காண்டாக்ட் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா எல்லோரும் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அதில் எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்க் எப்படி வெபினார் எப்படி இருக்கும், 45 days கிளாஸ் இருக்குமா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ்க்காக மட்டும் வேணுமா தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு. வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அது மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணிடலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுங்க. உங்களுக்கு வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். முழுசாக கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோம் அதனால் ஜாயின் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து டிப்ஸ் கிடையாது. இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை, என்னுடைய பை ஆயிருக்கு மேபி இந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்லுவாள். என்னுடைய குவான்டிட்டி ஹைட் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் ஹைட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் லாஸு ஸ்டாப் லாஸ் ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இங்கே ஃபோக்கஸ் இது மேலே வரக்கூடாது. அடுத்தவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்கலாம். நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களா, உங்களோட பிஎன்எல் காமிங்க. இதெல்லாம் அன்னெசரி தேவையில்லாத விஷயம். அடுத்தவங்களோட பிஎன்எல் பார்த்து உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களோட ப்ரைஸ் மூமெண்டம் பாருங்கள். நீங்கள் எந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆதா இல்லையா அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனே பார்த்துருந்தீங்க கடைசி வேலை உங்களால் வெற்றியாளர் ஆக முடியாது. நீங்கள் அடுத்தவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா அடுத்தவங்களை ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்க என்ன ஆகுனா அதையே பார்க்கலாம். இன்னும் அவங்களோட வீடியோ வரலையே, அப்போ எத்தனை வருஷத்துக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீனே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து அவங்க சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தான் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ என்னுடைய வியூவில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. மெயின் ரூட்டு பாருங்கள். ரூட் எங்கே போதா மேபி இந்த இதில் ப்ரைஸ் ஆனது எனக்கு கிட்டத்தட்ட வந்து 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்டம் கொடுத்துச்சு. ஓகேங்களா, ப்ரைஸு பாருங்கள் 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லு சைட்வேஸ் தான். ஒன்றும் வெயிட் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஸோ வெபினார் விருப்பம் இருக்கவும் ஜாயின் பண்ணிங்க. இது வந்து நிஃப்டி 50 முடிஞ்சாச்சுங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு மார்னிங் அப்டேட் சீக்கிரம் வந்து அப்டேட் ஆகணும். ரைட், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்பவும் ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சைட்வேஸ்னால் சைட்வேஸ், அவ்வளோ சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மார்க்கெட்டே சைட்வேஸ் தான். ஓகே, ஸோ ஆனால் மொத்தத்தில் ஒரு பிக் மூமெண்டம்க்காக மார்க்கெட் ரெடியாக இருக்குது. ரேஞ்ச் அப்பர் ரேஞ்ச் இது, இதெல்லாம் அப்பர் சைட் ரேஷன், இதெல்லாம் ரேஷன்ஸ் ஏரியா தான். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஏரியா ரேஷன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகேங்களா, ஏன்னா இங்கே தான் வந்து இங்கே ஷார்ட் பண்ணாமல் இங்கே தான் வந்து முடியணுன்றாங்க. இப்போ இங்கே வந்துருக்கு இல்லைங்களா, இந்த வந்து இங்கே இது வந்து சப்போர்ட் தான் எடுக்க முடியும். இதுவும் சப்போர்ட் தான். கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து ப்ரைஸோடைய விற்கலையே, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது இல்லையா. இப்போ மேபி இந்த இடத்துல ஒரு இங்கே கூட லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மேலே குச்சி மாதிரி இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான், ரிஜெக்ட் தெரியுது இல்லைங்க அது இதில். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த எல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆகும். இது 42,600 வந்து திரும்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, 42,600 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா அங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. இப்போ திரும்ப நம்ம பிக் மூமெண்டம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பேங்க் நிஃப்டி பிக் மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். பிக் மூமெண்டம்க்கான ட்ரெண்ட் லைன், அதாவது ப்ரைஸு இங்கேருந்து ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகும், இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் டச் ஆகும். ஓகேங்களா, அதாவது இந்த சப்போர்ட் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரேக் அவுட் இங்கே கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பிரேக் அவுட் கொடுத்தோடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து அந்த சைடு ஜோனில் நெட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு, ஒரு மூமெண்டம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோட வியூ என்னென்னா இங்கே அப்பர் சைடில் ஒரு ரிஜெக்டர் வந்து டவுன் சைடு வந்து இங்கே டச் ஆகும். அதாவது 42,300 வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சார் சின்ன பாயிண்ட்டானா? ஆமாம் ஃப்ரெண்ட், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று 150 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுச்சு. 150 பாயிண்ட், ஆமாம் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேலே கீழே இப்படிதான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. பிக் மூமெண்டம் பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய மூமெண்டம் வரும். இது இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய மூமெண்டம் வரும். ஸோ அப்போ இந்த லெவல்லாம் கூட கட் ஆகிடும். உங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட்லாம் கூட கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பெரிய மூமெண்டம் பார்க்கலாம். 42,000 வரலும் ப்ரைஸ் வந்து வரும். இது இங்கேருந்து 42,000 வரலும் ப்ரைஸ் வரும். ஓகேங்களா, இது சேல் சைடுக்கான வியூ. பை சைடுக்கான வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பை சைடில் இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவை தாண்டிட்டோம் 42,600 தாண்டுற வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு வேளை பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு சேல் சைட் மைண்ட் மட்டும் வச்சுங்க. மார்க்கெட் ஆனால் க்ரீனில் ஓப்பன் ஆகுது, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் SGX நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களோட சப்போர்ட் தேவை. எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட சார் என்னோட வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேரும் பண்ணுங்கள். நிறைய யூஸ் ஆகும், புதுசாக வரவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.